ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 1 வரைக்கும் இருந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நான் எக்ஸாக்டாக இப்போ ஏப்ரல் 1 வீடியோ போடுறேன்னா இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர் மட்டும் நான் போட மாட்டேன். இப்போ ப்ரீவியஸ் டே ஈவினிங் வந்த நியூஸ் ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் சேர்த்து தான் நான் கம்பைண்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 1னா இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு நியூஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ 1 or 2 days முன்னாடி பின்னாடி உங்களுக்கு வீடியோஸ்லாம் கவர் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிரீன் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து லைஃப் மிஷன் அதோட ஒரு பார்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2023ல. ஓகேங்களா? லைஃப் மிஷன் எப்போ வந்திருக்குன்னா 2021ல COP26 கிளாஸ்கோ அங்கே வந்து இந்தியா வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க லைஃப் மிஷனை. எதுக்குன்னா பீப்புள் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் மாறணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் மேக் பண்ணணும். ஸோ பீப்புள், இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் மூணையும் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த லைஃப் மிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு பார்ட் தான் என்னன்னா கிரீன் கிரெடிட் சிஸ்டம். இப்போ இது ஏன் நியூஸ்ல இருக்கு? ஏன்னா இது 2023லே லான்ச் ஆயிருச்சு. ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா லா மினிஸ்ட்ரி வந்து இதோட லீகல் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆம்பிகுவஸா இருக்குங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இதோட ரூல்ஸ் வந்து லீகலி கரெக்டா இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியை பார்த்து. ஓகேங்களா? அதனாலதான் இப்போ இது நியூஸ்ல இருக்கு. ஸோ கிரீன் கிரெடிட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அங்கே என்ன வாங்குறாங்க? ஷேர் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஷேர் மார்க்கெட்ல 110 rupeesல இருக்குன்னா இதை வந்து அங்கே சேல் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து இதை வாங்கிக்குவாங்க ஒரு பர்சன். இப்போ அந்த பர்சன் இதை வச்சிருப்பாங்க, மறுபடியும் வந்து சேல் பண்ணுவாங்க. மேபி 105க்கும் சேல் பண்ணலாம், 115க்கு கூட அவங்க சேல் பண்ண முடியும் இல்லைங்களா? இதுதான் கிரெடிட் சிஸ்டம். ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா ஒரு மார்க்கெட்ல வந்து அதை நீங்க விற்க முடியும். அதுதான் கிரெடிட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கிரீன் கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னா எதுவும் இல்லை, இப்போ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸோ பண்ற ஆக்டிவிட்டிக்கு இந்த கிரீன் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி இதுக்குன்னு இருக்கிற மார்க்கெட்ல அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த கிரீன் கிரெடிட்டை யார் வாங்குவாங்க அப்படின்னா மோஸ்டா இண்டஸ்ட்ரீஸ் வாங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, மைனிங் இண்டஸ்ட்ரி இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கணும், வாட்டர் இவ்வளோ பியூரிஃபை பண்ணியிருக்கணும், அது மாதிரி நிறையா டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா மார்க்கெட்லேருந்து கிரெடிட்டாக வாங்கிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு பர்சன், நான் வந்து நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறையா குளம் அதெல்லாம் தூர்வாருறேன். ஸோ நான் வந்து இக்கலாஜிக்கலாக நல்லா ஒர்க்ஸ் நிறையா பண்ணுறேன் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக. அப்போ எனக்கு வந்து க்ரீன் கிரெடிட் கிடைக்கும். இப்போ என்கிட்ட இது இருக்குது. இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் என்கிட்ட இந்த கிரெடிட்டை வாங்கிக்குவாங்க. அதாவது இவங்களுக்கு பதிலாக நான் இதை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை நான் பண்ணிட்டேன், அதுக்கு காம்பன்சேஷனை எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் க்ரீன் கிரெடிட் சிஸ்டம். ஸோ யாரெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும் இந்த கிரெடிட்டை அப்படின்னா இண்டிவிஜுவல், கம்யூனிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருனாலையுமே அதை வந்து எடுத்துக்க முடியும். கம்யூனிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏரியாவை பெட்டர் பண்ணுவாங்க. ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஃப்ளாட்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் தான் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த கிரீன் கிரெடிட் சிஸ்டம் எதுக்கு கீழே வருதுன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிரீன் கிரெடிட். இப்போ வந்து நியூஸ்ல வந்து இது லீகலா கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்டனால இது நியூஸ்ல இருக்கு. அதனால அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி தான் அந்த கிரெடிட் வாங்குவாங்க. ஓகேங்களா? வாட்டர் மேனேஜ்மெண்ட், ரீபிளான்டேஷன், ஏர் பொல்யூஷன் ரிடக்ஷன் இது மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் என்னன்னா சஹுல் ஃபெஸ்டிவல். இது எங்கன்னா ஜார்க்கண்ட்லயும் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூலயும் இது வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். டிஎன்பிசில இப்போ அதிகமா ட்ரைப்ஸை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருது. அதனால நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ சஹுல் ஃபெஸ்டிவல் எங்கன்னா ஜார்க்கண்ட் அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல. இது வந்து ஒரு 3 day ஃபெஸ்டிவல். ஒரு
எப்படி சொல்ல அவங்க இப்ப இங்க எப்படி நம்மளுக்கு வேப்ப மரம் அது மாதிரி அந்த ட்ரைப்ஸுக்கு வந்து இது ரொம்ப டிவைனான அதாவது ரொம்ப வேல்யூபிளான ஒரு ட்ரீ. ஸோ இதை மெயினா வச்சுதான் இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் வந்து வருது, அவங்களோட நியூ இயர் வருது, இது இண்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? ஸோ இது எங்கே நம்ம இந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா எங்கே கொண்டாடுறாங்க, எவ்வளோ நாள் ஃபெஸ்டிவல், இது ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எந்த இந்த ஃபெஸ்டிவலோட பேஸ் என்ன, இந்த சேலரி தான் இதோட பேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போகிறனால இது ஜார்க்கண்ட் அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ தாண்டியும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா அஸ்ஸாம், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், நேபாள், பங்களாதேஷ், பூட்டான். ஸோ மைக்ரேஷனால இங்கெல்லாம் இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க. பட் ஒரிஜினலி இது எங்கன்னா ஜார்க்கண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல மோஸ்டா இதுதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இது அந்த ஏரியாவோட ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டுல தைப்பூசம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதிகமா. பட் மைக்ரேஷன்னால உங்களுக்கு மலேசியா, ஐ திங்க் இந்தோனேஷியாலலாம் கூட இந்த இயர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் இங்க எல்லாமே நடக்குது இல்லைங்களா? ஸோ மைக்ரேஷனால நடக்குது. பட் தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் ஃபெஸ்டிவல். அதே மாதிரிதான் இந்த ஃபெஸ்டிவலும் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ஏரியாவோட ஒரு ஃபெஸ்டிவல், ட்ரைபல் ஃபெஸ்டிவல். அடுத்தது கார்பன் நியூட்ரல் டிரான்சிஷன். இது ஏன் பார்க்குறோம்னா தமிழ்நாடு ரிலேட்டடா இது இருக்கிறதுனால நம்ம இது பார்க்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் யூகே கவர்மெண்ட்டும் சேர்ந்து 2 ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ண போறாங்க. அது எங்கன்னா ஈரோட்ல, அடுத்தது தூத்துக்குடியில. ஸோ இந்த 2 பிளேஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க. எதுக்குன்னா அர்பன் பிளானிங், சிட்டி பிளானிங் வந்து கார்பன் நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிறது. கார்பன் நியூட்ரல்னா ஒன்றும் இல்லை, எமிட் பண்ற கார்பனும் அப்சர்வ் பண்ற கார்பனும் ஈக்குவல் ஆகணும், அதுதான் கார்பன் நியூட்ரல். ஸோ சிட்டியோட பிளானிங் அது மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் யூகே கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஈரோட்ல, செகண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ங்கிறனால நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், யூகே கவர்மெண்ட், இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஈரோடும் தூத்துக்குடி, இந்த பிளேசஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் இதுல இருக்க கரண்ட் அஃபேர் இந்த டாபிக்ல. அடுத்த டாபிக் என்னன்னா பிம் 3.0. இது வந்து யூபிஐ ஆப் 2016ல லான்ச் பண்ணதோட 3rd வெர்ஷனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அதிகமான இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பிளிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு பில் இருக்குன்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி பே பண்ற ஒரு மெக்கானிசம் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ரூம்மேட்டா இருக்காங்கன்னா இப்போ அவங்க வைஃபை பில் வருதுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி பே பண்றது, அந்த மாதிரியான மெக்கானிசம் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செலவு பண்றோம், நம்ம எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேமிலி மோட் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலியா, அதாவது ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் லைட்டா. ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும் ஃபேமிலிக்குள்ள, அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் இது. அப்போ நான் சொன்னமே அனாலிட்டிக்ஸ் அதுவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பெருசா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் இது கரண்ட் அஃபேர்ல 2 நாள் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, அதனால நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மேபி எது கேட்கலாம்னா இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எது இல்லைன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். அடுத்தது லாஸ்ட் டாபிக் என்னன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். இது வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இதை எண்ட் பண்றாங்க. மார்ச்சோட இதை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது நியூஸ்ல ஐ திங்க் 3-4 டேஸாவே இருந்துச்சு. ஆக்சுவலி இது என்னன்னா நம்ம கிட்ட இருக்க கோல்டை நம்ம போய் பேங்க்லயோ சேல் ஆர்எல்ஸ் அங்க வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த கோல்டுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அங்க நீங்க இப்ப பேங்க்ல கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது எதுக்குன்னா கோல்டை வந்து ஃபார்மல் எக்கனாமிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பிகாஸ் இந்தியா வந்து நிறைய கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாலேயே நிறைய கோல்டு இருக்கு. ஸோ இந்த யூசேஜ் இல்லாம இருக்க கோல்டை வந்து யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக இதை கோல்டு காயின்ஸ் இல்ல ஜுவல்லரி இது மாதிரி யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்கன்னா இதை சேல் பண்ணலாம், நல்ல ரேட்டுக்கு அந்த டைம்ல வாங்கினாங்க. ஆல்வேஸ் அதை வந்து நீங்க வந்து பேங்க் கிட்ட கொடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்.
காசு மாதிரியே நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் கோல்ட. ஸோ அதுதான் இது. இதுல வந்து மீடியமையும் லாங்கையும் கவர்மெண்ட் வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மார்ச் 26 அப்போ. அதனால தான் இப்போ இது கரண்ட் அஃபேர்ல இருக்கு. இதோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா, யூசேஜ்ல இல்லாம இருக்க கோல்ட வந்து ஃபார்மல் எக்கனாமிக்குள்ள கொண்டு வந்து யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? இதை எண்ட் பண்ணிட்டாங்க. அதனால இத பத்தி கேட்க சான்ஸ் இருக்கு. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரினா சாவரின் கோல்டு பாண்ட் அதையுமே எண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுவும் இல்ல, இப்போ நம்ம கோல்டு வாங்குற மாதிரியே ஒரு பாண்ட் பேப்பர் நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 9000 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நீங்க அந்த 9000 குடுத்து ஒரு பாண்ட் வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோல்டு ஒரு கிராமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ நான் இந்த பாண்டை சேல் பண்ணி நான் 10,000 வாங்கிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக என்கிட்ட கோல்டு இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக பேப்பர் இருக்கும். அதுதான் இந்த ஸ்கீம். அந்த ஸ்கீமையுமே எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்கீமும் எண்ட் ஆயிருக்கு. ஸோ மேபி அதுல வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்கனாமி செக்ஷன்ல. ஸோ அதனால நம்ம அதையும் பார்த்தாச்சு. இதோட இன்னைக்கு டாபிக்ஸ் வந்து ஓவர். பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.